ரீசெண்டாக நம்மளோட என்டிஏ வந்து பார்த்தோன்னா ஒரு அஃபிஷியலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நான் கூட பதறி அடிச்சுட்டு போகிறேன். ஓகே, என்டிஏ வந்து இப்போ ரீநீட் சம்மந்தமாக ஏதாவது வந்து போட போகிறாங்க. ஐயோ, திருப்பியும் ஏதாவது கேன்சல் பண்ணிட்டானுங்களா அப்டேட்டா அப்படின்ற மாதிரி தான் போனேன். ஆனால் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ப்ரெஸ் ரிலீஸ்ன்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. நான் இதில் ஓப்பன் பண்ணுறேன், அப்போ தான் எனக்கு எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்டிஏ அதை பேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இவங்க ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் எப்போ பார்த்தோன்னா 19th May 2026. ஓகே, இனி 20 ஆயிடுச்சு, நேற்றே போட்டிருக்காங்க, நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். ஓகே, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஸ்ட்ரென்தன் இட்ஸ் லீடர்ஷிப் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க். என்ன டே, அதுதான் இதுக்கப்புறம் வயசுக்கு வந்தா என்ன அப்படி எனக்கு அப்படி தானே ஃபீல் ஆகுது. ஓகே, இதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தனிங். ஓகே, லைக் நெகட்டிவிட்டி அப்படியே லைட்டாக ஓரம் தள்ளிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா, ஓகே இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கு போல். ஓகே, அது வந்து அவங்க கண்டுபிடிச்சி இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகியிருக்காங்க. எப்படின்னா லீடர்ஷிப் எல்லாம் மாற்றிருக்காங்க. லைக் அதில் வந்து ஒரு குவாலிட்டியான லீடர்ஷிப், இன்னும் கொஞ்சம் ஜென்யூனாக நடக்கணும், செக்யூரிட்டியை இன்னும் நல்லா பண்ணணும், ஹியூமன் ரிசோர்ஸ்னால் ஒரு என்டிஏ ஆர்கனைசேஷன் மூலிமா கொஸ்டின் பேப்பர் எந்த இடத்துல லீக் ஆகுது அதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக நிறையா அமெண்ட்மெண்ட் பண்ணி நிறையா பண்ணியிருக்காங்க. அதை அப்ரிஷியேட் பண்ண, அதான் வரவேற்கத்தக்கது தான். ஓகே, அப்ரிஷியேட் பண்ணலாம். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி செஞ்சிட்டீங்களாடான்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு தோணுது. ஓகே, 4 சீனியர் ஆஃபீஸர் போஸ்டட் ஸ்பெஷலைஸ்டு சிடிஓ, சிஎஃப்ஓ, ஜிஎம் ரோல் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ ஃபியூ டேஸாகவே அந்த போஸ்ட்டை வந்து அமெண்ட் பண்ணி எல்லாருமே லைக் அந்த போஸ்ட்டை கொடுத்துட்டாங்க அந்த பர்சனுக்கு. த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இஸ் பர்சூவன்ஸ் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஹை லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி கான்ஸ்டிடியூட்டட் பை த Government of India for the reform of examination conduct as undertaken as a series of measures over the past few weeks to strengthen its leadership team, institutional capacity and oversight mechanism. எதுல ரீசெண்டாக நடந்த பிரச்சனையினால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலிமா, கான்ஸ்டியூஷன் மூலிமா என்டிஏ ஏஜென்சி தான் வந்து ஒரு ஹையஸ்ட். ஏன்னா அது வந்து அந்த என்டிஏன்றது நீட்டை மட்டும் கண்டக்ட் பண்ணாது, நிறைய எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி குளறுபடி நடந்ததுனால இவ்வளோ விஷயத்துக்காக அதை கொஞ்சம் இன்னும் நல்லா நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறாங்க. தீஸ் மெஷர்ட் ஆர் எய்ம் டு என்ஹான்சிங் த இன்டிகிரிட்டி, transparency and operational excellence of the high stake examination conducted by the agency, which is collectively serve over 1 crore candidates each year. ஓகே, ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி மக்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் எக்ஸாமில் 1 கோடி மக்கள்ஸை லைக் சர்வ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அதை டிரான்ஸ்பரன்சியாக இன்னும் அது வந்து ஜென்யூனாக மாற்றுறாங்க. இன்னும் வந்து எந்த தப்புமே நடக்காமல் டேட்டாஸாக இன்னும் எதுலடா முன்னாடி இருந்த அந்த என்டிஏ ஏஜென்சி லைக் இருந்திருக்கு, அதுலேயும் ஜென்யூனாக தான் இருந்திருக்காங்க, பக்காவாக தான் இருந்திருக்கா, அக்கௌண்டபிளாகவும் இருந்திருக்கு. பட் அதில் நிறைய குளறுபடி நடந்தனால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆக்கிறதுக்கு போஸ்டிங்கில் வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆர்கனைசேஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி லைக் போஸ்டிங்கை போட்டிருக்காங்க அந்த பீப்புள்ஸை. ஓகே, போஸ்டிங் ஆஃப் சீனியர் ஆஃபீஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட்டே இதை எடுத்து நடத்தியிருக்காங்க. ஏதோ ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல் ஆஃபீஸர் விச் டெசிக்னேட் ஆஸ் அ அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல். இது நம்மளுக்கு இப்போ இது தேவையில்லை, இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. என்னென்னா இதோ இந்த போஸ்டிங்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. சிடிஓனா சீஃப் டெக்னாலஜி டெக்னாலஜி ஆஃபீஸ் அண்ட் சீஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் மேனேஜர் ஹியூமன் ரிசோர்ஸ். இது மாற்றுறதுனால ப்ராப்ளம் நடக்குமா நடக்காதான்றத உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன். சரி, அதை நான் சொல்கிறேன், அந்த நெகட்டிவிட்டி டவுன் பண்ணுற அந்த சில விஷயத்தெல்லாம் ஓரம் தள்ளிடுங்க. ஓகே, ஏதோ ரிஃபார்ம்ஸ் பண்ணுறாங்க, நல்ல விஷயம்னு சொல்லி ஏதோ கொண்டு வராங்க. ஓகே, நோ இஷ்யூ. தோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரோக்ராம்ஸ் மூலிமா இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறது மூலிமா எக்ஸாமினேஷன் இன்டிகிரிட்டி, அந்த உண்மைத்தனமாக அந்த எக்ஸாமினேஷனை கரெக்டாக நடத்தணும், ஜென்யூனாக நடத்தணும். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு லெவல் ஈச் நோடுன்னெலாம் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு லெவல்லையும் வந்து அந்த பேப்பர் லீக் ஆகிறத தடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜி மாடர்னைசேஷன், இருக்கிற டெக்னாலஜியை விட இப்போ எக்ஸிஸ்டாக இருக்கிற டெக்னாலஜி விட மாடர்ன் ஏஐலாம் யூஸ் பண்ணி லைக் கண்ட்ரோல் பண்ணி மானிட்டர் பண்ணுறாங்க, எங்கேயுமே லீக் ஆகாத மாதிரி இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக்குறாங்க பயங்கரமாக. அண்ட் நெக்ஸ்ட்டு கவர்னன்ஸ் அண்ட் ஓவர்சைட், இன்டர்னல் கண்ட்ரோல், ஆடிட்னா வந்து அப்பப்போ போய் செக் பண்ணுறதுக்கு, அட்டோனாமஸ் பாடி அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, இதோட இருக்கிற இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு இடத்துல டிசைட் பண்ணிட்டாங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுக்கு அங்கே இருக்க ஆர்கனைசேஷன் அதை கண்ட்ரோல் பண்ணி எங்கேயும் லீக் ஆகாத மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ரிஞ்செண்ட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக பார்த்துருக்காங்க.
அதுக்காக போஸ்ட்டுக்கு ஒரு 4-5 போஸ்ட்டை வந்து அப்கிரேட் பண்ணி அதில் ஒரு பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலிமா இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பெரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, இன்டிகிரிட்டி இது மாதிரி நிறைய விஷயம்லாம் சொல்கிறாங்களே, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஓகே செஞ்சுட்டானுங்க, ஓகே இப்போ வந்து அதை மறுசீரமைச்சு ஓகே இனிமேல் நடக்காத மாதிரி ஒரு உறுதி சொல்கிறாங்க. இது ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணுன்றதான் நானும் விருப்பப்படுறேன். ஏன்னா இது வந்து ஒரு 26 லட்சம் 20 லட்சம் மக்கள் மேலே எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் எழுதக்கூடிய ஒரு நேஷ்னலைஸ் எக்ஸாம். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து லைக் இது மாதிரி லீக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு லெத்தாஜிக்காக இருந்துட முடியாது. இன்னும் கொஞ்சம் அதை வந்து அப்கிரேட் பண்ணும், இன்னும் செக்யூரிட்டியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸாமை நல்லா கண்டக்ட் பண்ணும். அதான் விருப்பமே. பசங்க போய் அதில் ப்ளேம் ஆகிடக்கூடாது. ஓகே, இந்த மாதிரிலாம் போடுறாங்க, நல்லதே நடந்தால் நல்லதே நடக்கட்டும். சிறந்த டாக்டர் வந்து செலக்ட் ஆகி அந்த எக்ஸாமில் சிறந்த போஸ்ட்டுக்கு போகணுன்றது தான் எங்களோட விருப்பம், மக்களோட விருப்பம், எல்லாரோட விருப்பமும். இது ஒரு சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் தான்டா, இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்க. என்டிஏ வந்து இதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஆக்குறாங்க, இன்னும் நல்லாவே நடக்கும். ஸோ நம்ம அதையே நம்புவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் பசங்களாக உட்காந்து ரீநீட் எக்ஸாமுக்கு பயங்கரமாக படிங்க. அதான் இம்பார்ட்டன்ட். எங்கேயும் டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க. அந்த இன்ஃபர்மேஷன் ஐயோ திருப்பி என்டிஏ ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டான் ரீநீட்னு சொல்லி அவனால் கொளுத்தி போடும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. சிம்பிளாக இந்த விஷயம் தான். அந்த ஆர்கனைசேஷனை கொஞ்சம் ரீஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து எதுவும் பயப்பட வேணாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா, ரீநீட் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச்.